உங்க அனைவரையும் தமிழன் ஃப்ரேம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோல கான்சிட்டி அப்படின்னு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தினுடைய டைரக்டர் ஹரிஷ் துரைராஜ். இந்த படத்தினுடைய ஒன்லைனா அர்ஜுன் தாஸ் கர்நாடகால ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்காரு ஃபேமிலியோட. அப்போ அங்க உள்ள ஸ்கூல்ல வந்து அவர் பையன் படிச்சுட்டு இருக்கான். ஸோ ஸ்கூலுக்கு போன பையனை கூட்டிட்டு வரலான்னு போறாரு. அப்போ அவங்க டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பெரியப்பா வந்து கூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னா, பெரியப்பாவா அப்படின்னு யோசிச்சுட்டு சரி சிசிடிவியை செக் பண்ணலாம்னு சொல்லி ஃபேமிலியே சிசிடிவியை பாக்குறாங்க. அங்க பார்த்தா ஒரு பர்சன் வந்து அவங்க பையனை கூட்டிட்டு போறதை பார்த்தோன்னே இவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன் ஷாக் ஆகுறாங்க, அந்த கூட்டிட்டு போன பர்சன் யாரு அப்படின்னு தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன். இது வந்து டெக்னிக்கலாவே ஒரு நல்ல அட்டம்ப்ட்னே சொல்லலாம். முக்கியமா வந்து அரவிந்த் விஸ்வநாதோட சினிமா போட்டோகிராஃபி ஆகட்டும், சாண்டரோட மியூசிக், அதாவது இந்த ஒரு பீரியட் சாங் மாதிரி ஒன்று போட்டுப்பாரு, பழைய சாங் மாதிரி. அந்த சாங்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. முக்கியமா வந்து வடிவுக்கரசி அம்மாவுடைய அந்த காமெடி கலந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமா, அவங்களுக்கு இது புது அட்டம்ப்டாவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்துல நம்ம டீசர்ல பார்த்தோம்ல ஒரு ஃபேண்டசியான வேர்ல்டு, அந்த படம் இது கிடையாது. இது வந்து டிஃப்ரெண்டா வேற வேற விதமான ஒரு கதைக்களம்னே சொல்லலாம். இந்த படத்துல வந்து ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா அண்ணா பெண்ணோட பேக் ஸ்டோரி வந்து விஷுவலா காமிக்காம டைலாக் மூலமாவே நம்ம கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ வழக்கமான ஒரு பேக் ஸ்டோரி தான், அதுக்கு விஷுவலா காமிச்சிட்டு அப்படின்னு சொன்ன அந்த விதம் நல்லா இருந்துச்சு. இதுல முக்கியமா பார்த்தோம்னா இதுல லாஜிக் மிஸ்டேக் வந்து நிறையாவே இருக்கு. நம்ம வந்து லாஜிக்லாம் பார்க்காம இந்த படத்தை பார்த்தாலுமே இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான மூவி தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ற விதமே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலா தான் இருந்துச்சு. அப்படிதான் படமே ஓப்பன் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து என்னன்னா இந்த அர்ஜுன் தாஸ், வடிவுக்கரசி அம்மா, யோகி பாபு, அண்ணாபென் இவங்க பண்ற ஸ்கேம்லேயே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபை நகர்த்தி கொண்டு போயிட்டாங்க. இருந்தாலுமே அதுலேயே வந்து கொஞ்சம் போர் அடிக்காம தான் போச்சு. ஏன்னா வந்து ரஜினி சாருடைய அண்ணாமலை சீன் எல்லாம் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. சில சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் எப்படி போகுதுன்னு பார்த்தோம்னா அதில் சுத்தமாக லாஜிக்கே இல்லை. எப்படி கொண்டு போறதுன்னு இந்த டீமே தலையிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லக்கி பாஸ்கர், செகண்ட் ஹாஃப் வந்து சதுரங்க வேட்டை அப்படிதான் சொல்லணும். இந்த ஸ்கேம் பண்றாங்களே அதுல வந்து எந்த வித டீட்டெயிலுமே இல்லை. அப்படியே சொல்லிட்டே போயிடுறாங்க. அர்ஜுன் தாஸ் வந்து அந்த ஸ்கேமிங் பண்ற விஷயம்லாம் வந்து கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லை. இப்படிலாமா நடக்கும் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த படத்துல நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. கொஞ்சம் யோசித்தாலுமே இந்த படத்தோட நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியாது. இருந்தாலுமே லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல வந்து சில ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சில ட்விஸ்ட் எல்லாம் வந்து வேணும்னே கம்பல்சரியா வச்ச மாதிரி இருந்துச்சு. அது அப்படியே அப்பட்டமா தெரியுது. இருந்தாலுமே வந்து உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலைன்னா ஒரு 2 hours 30 minutes தியேட்டர்ல போய் இந்த படத்தை பாருங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத எங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எப்படி ரிவ்யூ பண்றேன் அப்படின்றதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் என்ன சேனலை பார்த்த உங்க அனைவருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக நான் உங்களை தேங்க் பண்ணிக்கிறேன். சில பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம எங்க சேனலை பார்த்துட்டீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். மறுநாள் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் அண்ட் ஜெய் ஹிந்த்.